அந்த தாயா தலைமான ஆரடி உனக்கு அங்கேயும் கூட பிறந்த தங்காச்சி அத்தனை பேரும் எனக்கு கண்டி உள்ளதை வாங்கிட்டு என்ன பார்க்க வந்துருக்கூடிய தங்காச்சி எல்லாத்தையும் பாரு, அம்மாவை பாரு, அம்மா உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். உன்னை வந்து பார்த்துட்டு மடியில் உயிர் விட்டா கூட எனக்கு சந்தோஷமா நிம்மதியான சாகுடி. நான் சாகுறதுக்குள்ள நான் முதலமைச்சராக தாண்டி அம்மா ஆசைப்படுறேன். என்னோட உயிரும் உடம்பு நம்ம உன் கூட உடம்புறப்போம். தங்காச்சி கூட முடியலன்னா கூட நான் தூக்கிட்டு போய் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு போப்பா. பாரடி எனக்கு அம்மா தாங்க கொடுத்துட்டு போப்பா. ஐயா எல்லாருக்கும் உங்களுக்கு நாங்கள் பிடிச்சிருச்சு. நீ என்னைக்கு வருவன்னு தனிக்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். அதில் சீக்கிரம் கூப்பிடுப்பா. நாங்கள் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுற 12 மணிக்கும் நாங்கள் வாராங்க. நாங்கள் வந்து உன்னை பார்க்கணுன்னு இருக்கோம். நாங்கள் அழைச்சிட்டு வருது அம்மாவை. அம்மாவுக்கு ரொம்ப முடியலை. உன்னோட ஏற்க எனக்கு நாளைக்கு முளைச்சி தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. அம்மா உன்னை பாடுபடுத்துறானுங்க. அம்மா அக்கப்புறம் அம்மாட்டான் செஞ்சவன் குலைக்கு உடனே உள்ள உட்காந்துருக்கலாம். நீ டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்கு அலையிறப்ப அவருக்கு அம்மாவுக்கு ஏற்கம் கவலை தாங்க முடியலடி. சரி பண்ணவே வாழ்றான், சரி பண்ணாத நீ கஷ்டத்தை போய்க்கிற. எந்த கஷ்டமும் வாங்க உனக்கு. நீங்க எதையும் நினைக்காத, நிம்மதியா இருக்கு. அம்மா நாங்க இருக்கோம், பொருந்தங்காட்சி உள்ள இருக்கோம். எல்லாரும் உன்னை உழைச்சி நாங்கள் கடுமையா பாடுபட்டு உனக்கு வெட்டி மேலே கூடி உன்னை அமர்ச்சி கட்டில் அமர வைக்கிற வரைக்கும் நாங்கள் தூங்க மாட்டோம். எந்த கடையும் வேணாம் உனக்கு. எவன் என்ன பேசினாலும் போகட்டும், யார் என்ன வேணாலும் பேசட்டும். எங்களுக்கு நீ வேணும். ஒரு தங்காச்சிகளுக்கு தமிழ்நாட்டில் கட்சியில் ஆட்சியில் தாமரன்னு எல்லாம் ஆசைப்படுது. நீ தள்ளி வரணும். புரட்சி தலைவன் புன்னாகை மண்ணா மண்ணாடி மண்ணா 1000 வருஷம் அடிமை பண்ணா கட்டால நீ உனக்கு வேணும். உன்னை பார்க்கணும். அம்மா தவா இருக்கிற நீ உன்னை ராவைக்கும் முளைக்கும் உனக்கு சிந்தையிலே தள்ளி இருக்கிற உன்னை பார்க்கணும். அம்மாவை கூப்பிடுடி. தங்காச்சோலா நான் ஆரம்பி உன்னை பார்க்க அதை மட்டும் செஞ்சிருக்க மடியில் நான் உயிர் விட்டா கூட எனக்கு சந்தோஷம். அதை தண்ணி கேட்குறப்பா தமிழ்நாட்டுக்கு எப்போ தமிழ்நாடு சீர்திருத்தம் கரண்டுட்டு போய் கிடக்குப்பா. தமிழ்நாடு அம்மா தலைவர் எப்படி நடத்துறாங்க காலம் வரைக்கும் கிடக்குற. நீ வந்தா மட்டும்தான் இந்த நாடு நல்லா இருக்கும். யாரு என்ன செய்யணும், யார் என்ன பேசினாலும் யாரு பின்வாங்க நினைச்சாலும் இன்னைக்கு எங்களை விட்டுடாது. தமிழ்நாட்டை சொத்து நமக்கு ஒப்படைக்கணும். நான் வந்து உன் கையில நாட்டை ஒப்படைச்சிட்டு அம்மா உயிர் விட்டா கூட இருக்கு நிம்மதி. அதனால அப்பா சந்திரசேகர் இந்த சாமி இவ்வளோ பெற்று கொடுத்த குலசாமிக்கு ஒரு நன்றி பார்க்க சொல்லிட்டேன்.